ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பாடுனா சோறு வச்சு சாம்பார் செஞ்சேன். அவன் என்னதான் நெய்ச்சோறு பிரியாணி ஒரு பொடி சாப்பிட்டாலும் அது பொடி டேஸ்டாக இருந்தாலும் இந்த மாதிரி சாம்பார் அடிச்சிடவே முடியாது. ஏன்னா சாம்பாரில் வந்து ஏகப்பட்ட காய்கறிகள் போடுவோம். உதாரணத்துக்கு வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய், இதெல்லாம் ஏகப்பட்ட சத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா இந்த சாம்பாரில் வந்து அதுவும் நெய் போட்டு சுட சுட நெய் ஊற்றி சாப்பிட்றோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சாம்பார் வச்சு வந்து தொட்டுக்கு அவிச்ச முட்டை இன்னைக்கு சுவையான சாம்பார் சாப்பிட்றேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஏன்னா இந்த சாம்பாரில் வந்து நிறைய டிஷ்ஷுக்கு தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, முக்கியமாக இட்லிக்கு எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த சுட சுட சோறில் போட்டு இந்த சாம்பாரை ஊற்றி அதில் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்றோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் இந்த முருங்கைக்காய், கத்தரிக்காய் அதெல்லாம் சாப்பிடும் போதே நல்லா சாப்பிட்லாம். என்ன இது சாப்பிட்டு சிக்கன் 65 இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து அவுச்ச விட்டு தான் வச்சுருக்கேன். ஓகே, குட், சாப்பிட்லாம் வாங்க. யாருக்கெல்லாம் சாம்பார் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிரியாணி அது ஒரு பக்கம் டேஸ்ட்டாக அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு தனியாக சுவை தான். ஆனால் சாம்பார் அப்படிங்கும்போது அது வந்து அதுவும் அந்த என்ன சொன்னால் பெருங்காயத்தூள்லாம் போட்டு கொதிக்க விட்டு செய்வாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். எனக்கு அருமையாக வந்திருக்கு சாப்பாடு. அதுவும் இந்த கேரட்டு, கத்தரிக்காய்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. அது நைட் மத்தியானம் ஆகிட்டு சாம்பார்லாம் வந்து நைட் வச்சுக்கிறது, நைட் சப்பாத்தி சுட்டு அதுக்கு சாம்பாரை சாப்பிட்டுக்கிறது இவ்வளோ அருமையாக இருக்கும். அது உண்மையில அந்த சாம்பாருக்கு வாடகை இருக்கும் பார்த்தீங்களா, அது உண்மையில சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ இதாக இருக்குது. இன்னைக்கு வந்து கிளைமேட் கொஞ்சம் மந்தமாக இருந்துச்சு. சரி என்ன சாப்பிடலாம் யோசிச்சுருந்தேன். சரி நேற்று வந்து பிரியாணி சாப்பிட்டாச்சு, சரி இன்னைக்கு எதாவது லைட் ஃபுட்டாக எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காண்டி என்னன்னு பார்த்தேன், துவரம்பருப்பு இருந்துச்சு, கொஞ்சம் காய்கறிகள் கிடந்துச்சு. சரி இன்னைக்கு எடுத்து சாம்பார் வச்சுட வேண்டியதான், நீங்கள் இன்னைக்கு சப்பாத்தி சுட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி களத்தில் இறங்கியாச்சு. சுவையான சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஓகே நண்பர்களே, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மீண்டும் நல்ல வீடியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. நன்றி.